தமிழ் சினிமால பார்த்தீங்கன்னா, ரொம்ப சில கப்புள்ஸ பார்க்குறப்போ தான் நமக்கு ஹேப்பியா இருக்கும். ச்சே! இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்திருக்காங்களே! ரொம்ப அழகா இருக்காங்களே! அப்படிங்கிற மாரி அட்மையர் பண்ற மாரி இருக்கும். அப்படி ஒரு கப்புள் தான் பிரசன்னா, சினேகா. ஆக்சுவலா இவங்க பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணிட்டு இருக்கும்போதே, ச்சே! இவங்க 2 பேரும் எப்ப மேரேஜ் பண்ணுவாங்க? அப்படிங்கிற மாரி எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. பட் இந்த இடத்துல என்ன ஒரு சோகமான விஷயம்னா, மேரேஜ்க்கு அப்புறம் சினேகா மேம் கொஞ்சம் வருஷம் நடிக்காம இருந்தாங்க. குழந்தையெல்லாம் பொறந்து அவங்கலாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் படங்கள் நடிக்க ஆரம்பிச்சாங்க. ரீசென்ட்டா கூட பார்த்தீங்கன்னா, கோட் படத்துல நம்ம தளபதிக்கு பேராவே நடிச்சிருந்தாங்க. அண்ட் படங்கள்ல நடிக்கிறத தாண்டி இவங்க பார்த்தீங்கன்னா, ஸ்னேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரி பொட்டிக் மாரி ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க. இதோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா ரீசென்ட்டா கோவையில ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாப் ஓப்பனிங்க்கு அவங்க போறப்போ நெறைய கேமராமேன், நெறைய ஒரு மீடியா டீம்லாம் வந்திருப்பாங்க இல்லையா? இவங்கலாம் வந்து அவங்க 2 பேத்தையும் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது பிரசன்னா, சினேகா இவங்களலாம் வந்து நார்மலா ஒரு ஜாலியா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா? அந்த மாரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுல ஒரு ரிப்போர்ட்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, "நீங்க எப்பவுமே குயின் மாரி அழகா இருக்கீங்களே, உங்களுக்கு வந்து ஏஜ்ங்கிற விஷயமே இல்லையா? அதாவது ஏஜ்ங்கிறது உங்களுக்கு ஒரு நம்பர் தானா?" அப்படிங்கிற மாரி சில கேள்விலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரசன்னா சார் லைட்டா ட்ரிகர் ஆயி ஒரு செல்லமா, கோவமா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. என்னன்னா, அந்த ரிப்போர்ட்டர பார்த்து நாக்கு கடிச்சுட்டு, "டேய் என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி சில விஷயம்லாம் பண்ணியிருக்காரு. அத பார்க்குறப்போ அந்த இடத்துல ரொம்ப கியூட்டா இருந்தது. என்னதான் பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னாலும் சின்ன சின்ன பொசசிவ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அந்த இடத்துல ஸ்னேகா மேம் பார்த்தீங்கன்னா, சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆன்சர் ஒண்ணு பண்ணாங்க. என்னன்னா, "மனசுல ஹேப்பி இருந்தா அது வந்து ஃபேஸ்ல நிச்சயமா தெரியும். ஸோ என் மனச ஹேப்பியா வச்சிருக்க பிரசன்னாக்கு தான் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும்." அப்படிங்கிற மாரி ஒரு விஷயம் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல 2 பேரும் ஒரு கப்புள்ஸ் கோலா ஒண்ணு பண்றப்போ, "ஏய் ச்சே! பார்க்கறதுக்கே நல்லா இருக்கே." அப்படிங்கிற மாரி இந்த விஷயத்த நெட்டிசன்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க.